மக்களின் நம்பிக்கையை வென்ற கட்டுமான நிறுவனம் டிராவென்ச்சர் ஹோம்ஸ் வழங்கும் டிராவென்ச்சர் லட்சுமி, டிராவென்ச்சர் மிராக்கல் கார்டன் மற்றும் டிராவென்ச்சர் செரேன். வெல்கம் டு ஐபிஎஸ் ஃபினான்ஸ். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 211 புள்ளிகள் சரிஞ்சு 24,500 முடிவடைஞ்சிருக்கு. சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் 750 புள்ளிகள் சரிஞ்சு 80,080 நிறைவடைஞ்சிருக்கு. வாங்க நம்ம பொருளாதார விமர்சகர் நாகப்பன் சார் கிட்ட பேசலாம். உங்களுக்கு பொருளாதார சம்பந்தமா என்னென்ன கேள்விகள் இருக்கோ அதெல்லாம் மறக்காம கமெண்ட் செக்ஷன் வந்து பதிவிடுங்க. வீக்கெண்ட்ல சட்டம் வந்து பேசிடலாம். சார் வணக்கம். வணக்கம் சிவி. செவ்வாய்க்கிழமை இறக்கத்துல தான் முடிவடைஞ்சிருந்தது. நேத்து விநாயகர் சதுர்த்தி விடுமுறை. இன்னைக்கு ஏற்றத்துல இருக்குன்னு பார்த்தா இன்னைக்கு 200 புள்ளிகள் சரிஞ்சுதான் முடிவடைஞ்சிருக்கு. 25,000 தொடுன்னு பார்த்தா 24,500 கரெக்டா முடிஞ்சிருக்கு சார். இது காரணம் அன்னைக்கு பேசப்பட்ட அதே ட்ரம்ப் டாரிஃப் தானா? இதுக்கு காரணம் முதல்ல நான் ஒரு ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் அனுப்பிச்சா நீங்க அதை ஏத்துக்க மாட்டேங்கிறீங்க. நீங்க எத்தனை ரிக்வெஸ்ட் சார் அனுப்புவீங்க? அதுவும் எத்தனை ஐடியில இருந்து அனுப்புவேன் தெரியல. முதல்ல அது முக்கியமான மேட்டர் நம்ம வாசகர்கள் நம்ம ரெகுலரா கேட்கறவங்களுக்கு தெரியும், இல்லைனாலும் சொல்லிடுறேன். நிறைய பேர் எனக்கு வந்து போன் மூலமாகவும் உங்களை மாதிரி நண்பர்கள் மூலமா வர்றது இந்த மாதிரி ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் அனுப்பிச்சிருக்கீங்களே சார். அதுலயும் புதுசா வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பிச்சிருக்கேன். அதுல வந்து உங்களுக்கு பங்குச்சந்தை சம்பந்தமா இலவச ஆலோசனைகள் வழங்கப்படும் எல்லாம் சொல்லியிருக்கேன். இந்த நம்பர்ல இணையுங்கள்னு நம்பர்லாம் போட்டு இது மாதிரி நான் எதுவுமே பண்ணல. நான் யாருக்கும் எந்த வாட்ஸ்அப்லயோ அல்லது பேஸ்புக்லயோ ட்விட்டர்லயோ லிங்க்டின்லயோ யாருக்குமே நான் எந்த விதமான ஃப்ரெண்ட்ஷிப் ரிக்வெஸ்டும் அனுப்புறது இல்லைங்கிற முடிவுக்கு வந்து ரொம்ப நாள் ஆச்சு. சமீப காலத்துல நான் அந்த மாதிரி யாரும் ஆளை தெரிஞ்சு ஒரு போன் அவருடைய முகவரி அவருடைய எல்லாம் கம்ப்ளீட்டா தெரிஞ்ச ஆளுடைய நான் பண்றதே கிடையாது. தெரியாத ஆட்களுக்கும் தெரிஞ்ச ஆட்களுக்கு கூட நான் கவனமா தான் இருக்கேன் இப்போ ஆஃப்லேட்டா. சோ இந்த மாதிரி ஏதாவது ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் பேஸ்புக்ல இருந்தோ இதுல இருந்தோ வந்ததுன்னா இக்னோர் பண்ணிடுங்க, அதை ஃபாலோ பண்ணாதீங்க. நான் யாருக்குமே அனுப்புறது இல்லைங்கிறத இதன் மூலமா தெரிவிச்சுக்கிறேன். சோ பங்குச்சந்தையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பாத்தீங்கன்னா வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு வாரம் இந்த வாரம். சோ அந்த ரியாலிட்டி ஸ்ட்ரைக்ஸ் சொல்றோம்ல, அந்த ரியாலிட்டி பாதிக்கப்படும் பொழுது இன்னைக்கு பேசிட்டு இருந்தேன். சூரத்ல என்னுடைய அகமதாபாத்ல என்னுடைய நண்பர்கள் சில பேர் இருக்காங்க, வைர வியாபாரம் பண்றவங்க, ஜுவல்லரி, அவங்க எல்லாம் வந்து ஏற்கனவே அது வந்து அந்த தொழில் வந்து ரொம்ப கஷ்டத்துல இருக்கு. லேப் க்ரோன் டைமண்ட் வந்த பிறகு வந்து பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது, தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. இப்போ 6-7% கட்டிக்கிட்டு இருந்த இடத்துல 50% அந்த பொருளுடைய விலை ஏறப்போகுது அப்படின்னா அமெரிக்கால இருந்து யார் வாங்குவாங்க? ரொம்ப சிரமம். அதே தான் திருப்பூர்லையும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே 3 ஷிஃப்ட்டுக்கு பதில் 2 ஷிஃப்ட் ஓட்டிக்கிட்டு இருந்தவங்க இப்போ 1 ஷிஃப்ட் ஓட்ட முடியுமாங்கிற லெவல்ல வந்திருக்காங்க. சோ இது ஒரு நிச்சயமான சந்தையில் இது தாக்கத்தை ஏற்படுத்தும், நேரடியாகவும் மறைமுகமாகவும் ஏற்படுத்தும்ங்கிறத நம்ம பாக்குறோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா அதனுடைய தாக்கம் 200 புள்ளிகளுக்கு மேல் நிப்டியினுடைய வீழ்ச்சியும், அட்வான்ஸ் டிக்ளைன் ரேஷியோ பாத்தீங்கன்னா விலை அதிகரித்த ஒவ்வொரு பங்குக்கும் நிகராக 2 பங்குக்கு மேல் விலை இறக்கத்துல முடிவடைஞ்சிருக்கு. அப்பர் சர்க்கியூட்டை விட லோவர் சர்க்கியூட் கணிசமாக அதிகமா இருக்கு ரொம்ப நாட்களுக்கு பிறகு. அதே மாதிரி 52 வார உச்சத்தை தொட்ட பங்குகளை விட 52 வார குறைந்தபட்ச விலையை தொட்ட பங்குகளுடைய எண்ணிக்கை 2 மடங்குக்கு மேல், கிட்டத்தட்ட 3 மடங்கு நீண்ட நெடு நாட்களுக்கு பிறகு இருக்கு. சோ இண்டிகேஷன் வந்து கிளியர் தட் இது வந்து we are slowly moving towards a bear market. அதாவது 24,300 350 அந்த 400 அந்த லெவல் ஒரு சப்போர்ட் இருக்கு. அதையும் பிரேக் ஆனா அடுத்த லெவல்ங்கிறது வந்து 400-500 புள்ளிகள் குறைவாக இருக்கும். பேர் மார்க்கெட் சொல்ல முடியாது, பட் அதை அந்த வீக்னஸ் நோக்கி போய்கிட்டு இருக்கோங்கிறது தெளிவாக தெரிகிறது. இதுல வந்து ஏன்னா இண்டெக்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா செக்டார் நிப்டி 50 மட்டுமல்ல, நிப்டி 100, 200, 500 எல்லாமே கிட்டத்தட்ட 1% கிட்ட இன்னைக்கு வீழ்ச்சி. செக்டார் பார்த்திருப்பீங்க, ஏதாவது ஒரு செக்டார், ஒரே ஒரு செக்டார் கன்சூமர் டியூரபிள்ஸ் மட்டும் ஒரு 0.5% அது ஒரு ஏற்றம்னு சொல்ல முடியாது. மற்ற எல்லாமே 1%க்கு மேல, வெகு சில இது 1% கொஞ்சம் குறைவாக இப்படி இறக்கத்துல இன்னைக்கு முடிவடைஞ்சிருக்கிறத பாக்குறோம். சோ இட்ஸ் ஆல் ரவுண்ட் வீக்னஸ் இஸ் பீயிங் சென்செக்ஸ் பாருங்க, 30 பங்குகள் 7 பங்குகள் மட்டுமே விலையேற்ற பங்குகள், அதுவும் மார்ஜினலா ஏறி இருக்கு. டைட்டன் மாதிரி தங்களை தற்காத்துக் கொண்ட நிறுவனங்கள், இந்த டாரிஃப் வாருக்கு எதிராக தங்களை தற்காத்துக் கொண்ட நிறுவனங்கள் மாதிரி. அதை தவிர மற்றதெல்லாம் பாத்தீங்கன்னா இறக்கத்துல தான். ஐடி கம்பெனி, டிசிஎஸ், HCL டெக், அதே மாதிரி பேங்க் எடுத்துக்கிட்டீங்கன்னா கோட்டக் பேங்க், ஐசிஐசிஐ பேங்க், HDFC பேங்க், இந்த மாதிரி எல்லாமே இன்னைக்கு இறக்கத்துல முடிவடைஞ்சிருக்கிறத பார்க்க முடிகிறது. தங்க வியாபாரிகளை பத்தி சொல்லிட்டு இருந்தீங்களே சார், நகை வியாபாரிகளை பத்தி. ஆமா, இன்னொரு வந்து இன்னைக்கு ஆல் டைம் ஹையா தொட்டிருக்கு, அது காரணம் என்னங்க சார்? கரெக்ட். ரொம்ப ஒரு அதாவது தங்கம் வந்து விலை பெரிய மாற்றம் இல்லை, தங்கத்தினுடைய விலையில மாற்றம் இல்லை, வைரத்தினுடைய விலை வீழ்ச்சியை சந்தித்திருக்கிறது. ஆனால் இதற்காக நேர்மாறா வெள்ளியினுடைய விலை இன்னைக்கு 1% கிட்ட ஏறி இருக்கிறத பாக்குறோம். சர்வதேச சந்தையிலுமே மீண்டும் $39 அருகாமையில் வணிகம் நடந்துகிட்டு இருக்கிறத பாக்குறோம். $39 ஒரு நாட்கள் டெசிசிவா தாண்டிச்சுன்னா அடுத்த புல்லிஷ் ட்ரெண்ட் பெரிய லெவல்ல ஏறும், அதற்கான வாய்ப்பு இருக்கு. இந்தியாவிலுமே வந்து ஆல் டைம் ஹை நீங்க 1,17,000 தாண்டிருச்சு. செப்டம்பர் மாத முன்பேற வணிக ஒப்பந்தம் MCX சந்தையில
இன்னைக்கு அதுவும் கிட்டத்தட்ட 1% ஏற்றத்துல 1,17,100 அப்படிங்கிற அளவுல வணிகம் நடக்குது. இது வந்து டாரிஃப் அதனுடைய அந்த வாரனுடைய தாக்கம் எடுத்துக்கிட்டாலும் அப்ப தங்கம் மட்டும் ஏன் ஏறலையே அப்படிங்கிற கேள்வி வருகிறது. தங்கம் ஏறி இருக்கு, 1,01,650 வந்திருக்கு அக்டோபர் மாத ஒப்பந்தம். பட் வெள்ளி அளவுக்கு இல்லை. என்ன காரணம்னா தங்கம் வந்து முன்னாலே ஏறிடுச்சு, அதனுடைய விலை முன்பே அதிகரித்து விட்டதனால் இப்ப வெள்ளி வந்து இட் இஸ் டூயிங் த கேட்சிங் அப் கேம் வந்து இப்ப வெள்ளி பண்ணிக்கிட்டு இருக்கு, அதை பின்தொடர்கிறது அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். சோ பார்க்கலாம். இதுல நல்ல ஒரு விஷயம் என்னன்னா கச்சா எண்ணெயுடைய விலை பெரிய அளவுல அதிகரிக்கலை, $64 கீழே தான் இருக்கு, 63.90 அப்படிங்கிற அளவுல தான் இருக்கு. அதே மாதிரி இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னா டாலர் வந்து தொடர்ந்து ஏறிக்கிட்டே இருந்தது. நம்ம பார்த்தா $87.80 தாண்டியது. இப்ப இன்னைக்கு ஒரு 9 பைசா 10 பைசா இறக்கத்துல $87.71 கிட்ட வணிகம் நடந்துகிட்டு இருக்க பாக்குறோம். சோ டாலருடைய ஏற்றம் கொஞ்சம் தடைப்பட்டிருப்பதும் தங்கத்தினுடைய கச்சா எண்ணெயுடைய விலை கொஞ்சம் ஏறாம இருக்குது, அதுக்கு டைட்டா குறைஞ்சிருக்கதும் வந்து பாசிட்டிவான விஷயம். பட் வெள்ளி என்னுடைய விலை ஏறிட்டு இருக்கு, தங்கத்தினுடைய விலை சைட்வேஸ்ல இருக்கிறத பாக்குறோம். இந்த மாதிரி ஒரு டவுன் ட்ரெண்ட்ல சார் ஏதாவது ஐபிஓ வருதுங்களா? அதெல்லாம் ஃபுல்லா சப்ஸ்கிரைப் ஆகுதுங்களா? அதுக்கெல்லாம் அசர மாட்டாங்கல்ல. ஏன்னா அது வந்துட்டே இருக்கு. இப்ப பாருங்க, விக்ரம் இன்ஜினியரிங் லிமிடெட் ஒரு மெயின்லைன் ஐபிஓ 700 கோடிக்கு மேல திரட்டுகிறார்கள். 4 மடங்கு விண்ணப்பங்களை பெற்றிருக்கிறது. நாளைக்கு முடிய போகுது, பட் இன்னைக்கே 4 மடங்குக்கு மேல் விண்ணப்பங்கள் பெறப்பட்டிருக்கிறது. ஆன்லான் ஹெல்த் கேர் இதே மாதிரி வந்து 2.25 மடங்கு விண்ணப்பங்கள் பெறப்பட்டிருக்கு. $91 86 $91 விலை வச்சிருக்காங்க. நாளைக்கு தான் முடிவடைய போகிறது. இது 2 மாதம். இது வந்து மெயின்லைன். எஸ்எம்இ ஐபிஓ குளோப் டயர் இன்ஃபோடெக் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் 31 கோடி ரூபாய் திரட்டுகிறார்கள். அது ஏற்கனவே அவர்களுக்கு தேவையான விண்ணப்பங்கள் முழுவதும் பெறப்பட்டு விட்டது. இன்னைக்கு தான் அந்த இஷ்யூ முடியுது. அதே மாதிரி என்ஐஎஸ் மேனேஜ்மெண்ட்ங்கிறது இன்னைக்கு முடிகிறது. 1.5 மடங்குக்கு மேல விண்ணப்பங்கள் பெறப்பட்டிருக்கு. கரண்ட் இன்ஃப்ரா ப்ராஜெக்ட்ஸ்ங்கிறது நாளை முடிவடைய இருக்கிறது. 21 மடங்கு. அவர்களுக்கு தேவையான பணம் கிட்டத்தட்ட 42 கோடி இஷ்யூ சைஸ். $76 80 விலை வச்சிருக்காங்க. ஆனால் 21 மடங்குக்கு மேல் விண்ணப்பங்கள் பெறப்பட்டிருக்கு. இன்னொரு எஸ்எம்இ ஐபிஓ சத்வா இன்ஜினியரிங் கன்ஸ்ட்ரக்ஷன் நாளை முடிவடைகிறது. அதுவுமே 3.25 மடங்கு. ஓவல் ப்ராஜெக்ட்ஸ் இன்ஜினியரிங்கிறது அது மட்டும் வந்து இன்னைக்கு தான் துவங்கி இருக்கு. 1ஆம் தேதி முடிவடைகிறது. அதனுடைய ரெஸ்பான்ஸ் வந்து இப்போ வரைக்கும் பிரமாதமா இல்லை. நாளை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். பட் இதுல நம்ம வேர்ட் ஆஃப் காஷன் அகைன் நம்ம திரும்ப சொல்றோம்னு நேயர்கள் நினைக்கலாம். பட் சொல்ல வேண்டிய கட்டாயத்துல இருக்கும். ஏன்னா இன்னைக்கு பங்குச்சந்தையில புதிதாக பட்டியலிடப்பட்ட ஒரு நிறுவனம் வந்து மங்கள் எலக்ட்ரிக்கல் இண்டஸ்ட்ரீஸ். இது $561 பங்கு வெளியிட்டார்கள். 9.46 மடங்கு சப்ஸ்கிரிப்ஷன். அவர்கள் வெளியிட்டதை விட 9 மடங்குக்கு மேல விண்ணப்பங்கள் பெறப்பட்டது. $561 வெளியிடப்பட்ட அந்த பங்கினுடைய விலை இன்று முடிவடையும் பொழுது $535.35. சோ வீக்னஸ்ல முடிஞ்சிருக்குங்கிறத பாக்குறோம். அது மாதிரி நேற்று முந்தா நாள் பட்டியலிடப்பட்ட நிறுவனங்கள் கூட சிலது அந்த மாதிரி தான் முடிவடைஞ்சிருக்கு. இன்ஃபேக்ட் நாளைக்கு வந்து ஏஆர்சி இன்சுலேட்டர்ஸ் அது வந்து பட்டியலிடப்பட இருக்கிறது. $125 பங்குகளை வெளியிட்டு இருக்கிறார்கள். அது 17 மடங்கு விண்ணப்பங்கள் பெறப்பட்டது. 1ஆம் தேதி செப்டம்பர் 1 3 பங்குகள் பட்டியலிடப்பட இருக்கிறது. இது எல்லாமே எஸ்எம்இ தான். நாளைக்கும் எஸ்எம்இ. அந்த திங்கள் என்று 3 அனோண்டிட்டா மெடிக்கேர், கிளாசிக் எலக்ட்ரோட்ஸ் இந்தியா, சிவஸ் ஸ்போர்ட்ஸ் இதெல்லாம். இதுல இந்த அனோண்டிட்டா 286 மடங்கு, கிளாசிக் எலக்ட்ரோட்ஸ்ல 188 மடங்கு விண்ணப்பங்கள் பெறப்பட்ட பங்குகள் எப்படி பட்டியலிடப்படுகிறதுங்கிறத நம்ம பார்க்கலாம். சார் நம்ம தொடர்ந்து பாத்துக்கிட்டு இருக்கோம், நீங்களும் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, தரவு அப்படிதான் இருக்கு. ஐபிஓ லிஸ்ட் ஆகுறப்ப அது மாதிரி கொஞ்சம் இறங்கிதான் முடிவடையுதுங்கிறது. ஏன் சார் ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட்ல எல்லாரும் போய் பாயறாங்களா சார் ஐபிஓல? அதேதான். அது ஒண்ணு. ரெண்டாவது, அந்த லிஸ்ட் ஆகிற அன்னைக்கு ஒரு சில நிறுவனங்கள் வந்து பாசிட்டிவா தானே, ஒரு சில இல்ல பெரும்பாலான நிறுவனங்கள் இந்த மாதிரியான ஒரு மார்க்கெட்ல வர மாதிரி இந்த மார்க்கெட்லாம் பாத்தீங்கன்னா போன மாசம் எல்லாம் புல்லிஷா இருந்ததுனால அதனுடைய தொடர்ச்சியாக அது பெட்டரா லிஸ்ட் ஆகுது. அதை தொடர்ந்து அது பண்றாங்க. பட் இதுல புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நான் லிஸ்டிங் கெயின் தானே, உடனே லிஸ்ட் ஆகணும்னு வித்துட்டு வந்துருவேன், நான் அப்புறம் காத்திருக்க போறது இல்லை அப்படின்லாம் நினைக்கிறாங்க. பட் இந்த மாதிரி மாட்டிக்கிட்டாங்கன்னா அது தரமான பங்குகள், நல்ல ப்ரொமோட்டர்ஸ், நல்ல நிறுவனம் இருந்தா எல்லா ஐபிஓவையும் நம்ம வெறுக்கணுமோ வெறுத்து ஒதுக்கணும்னா கட்டாயம் இல்ல, போடலாம், தப்பு இல்லை. ஆனால் அதுல இருக்க ஒரே ஒரு சிக்கல், நான் திரும்ப சொல்றேன், நல்ல ஐபிஓ இருந்தா நமக்கு கிடைக்கிறது கஷ்டம். கிடைக்கிறது அப்படியே கிடைச்சா ரொம்ப ஸ்மால் குவான்டிட்டி தான் கிடைக்கும். அதனால கொஞ்சம் கவனமா இருக்கணும்ன்றதை தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். திரும்ப இன்னைக்கு ஜூலையோட ஐஐபி அந்த டேட்டா வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. ஆமா, எப்படிங்க சார் இருக்கு டேட்டா ரிசல்ட்ஸ்? இதை நீங்க எப்படி பாக்குறீங்கிறத பொறுத்து இருக்கு. உதாரணமா நீங்க வந்து ஜூலைல வந்து 3.5% இயர் ஆன் இயர் பார்க்கும் பொழுது, சென்ற ஆண்டோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது வளர்ச்சிங்கிறது 3% இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து இதுக்கு முக்கியமான காரணமாக சொல்லக்கூடியது மேனுஃபேக்சரிங் growth 5.4% இருந்தது பாசிட்டிவா. அது உற்பத்தி ஏன் இவ்வளவு அதிகம்ங்கிறது உங்களுக்கு தெரியும். அமெரிக்காவோட இருக்கக்கூடிய அந்த இதனால வந்து நம்ம வந்து ஃப்ரண்ட் எண்டிங் ஆஃப் சம் ப்ராடக்ட்ஸ் அது ஒரு காரணமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் நெகட்டிவா இருக்குது என்னன்னா வந்து மைனிங் -7.2% growth. அந்த -7.2 growth அது வந்து உள்ளூர், அது வந்து அதுக்கும் சர்வதேச இதுக்கும் ஒரு பெரிய அளவுல எனக்கு சம்பந்தம் இருக்குதா தெரியல. அதை தாண்டி வந்து இந்த வளர்ச்சி 3% வந்து இண்டெக்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் இருக்கு அப்படின்னா இதை பாசிட்டிவா பாக்குறோமாங்கிற கேள்வி வருகிறது. ஏன்னா இதற்கு முந்தைய மாதம் ஜூன் மாதம் பார்த்தோம்னா 1.5% வளர்ச்சி, இப்ப 3% வளர்ச்சி அப்படின்னா பாசிட்டிவ் தானே அப்படின்னு பார்க்கலாம். இன்னொரு விதமா
பாத்தீங்கன்னா சென்ற ஆண்டு ஜூலை மாதம் பார்த்தோம்னா 5% வளர்ச்சி இருந்தது. அதோடு ஒப்பிட்டு பார்த்தால் இப்ப 3% வளர்ச்சி தானே, அப்ப நெகட்டிவா அப்படிங்கிற கேள்வியும் எழாமல் இல்லை. சோ இது வந்து ஒரே ஒரு மாச தரவை மட்டும் வச்சு நம்ம முடிவுக்கு வர முடியாது. தொடர்ச்சியாக இறங்கும் போதுல தொடர்ச்சியாக ஏறும் போதுல இருந்தால் தான் அதை நம்ம பார்க்க முடியும். உதாரணமா போன வருஷம் ஜூலை மாசம் இண்டெக்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் இருந்தது 149.8, இப்ப 155. சோ அதோட பாசிட்டிவ் தான் 5.2 அதிகரிச்சிருக்கு. பட் அந்த அதிகரித்த விகிதம் பாத்தீங்கன்னா போன வருஷம் அந்த 149.8ங்கிறது அதுக்கு முன்போடு ஒப்பிட்டு பார்த்தால் 5%, இப்ப ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது 3 அப்படிங்கிறப்ப குறைவாக தெரிகிறது. போன மாசத்தோடு ஒப்பிட்டு பார்த்தால் அதிகமாக தெரிகிறது. ஒட்டுமொத்தமாக நம்ம இதுல நெகட்டிவா பாசிட்டிவ் தான். பட் எந்த அளவுக்கு பாசிட்டிவ், அந்த பாசிட்டிவ்ல ஒரு தேக்க நிலையோ ஒரு நெகட்டிவோ இருக்க வளர்ச்சி குறைவாக இருக்கிறது அப்படிங்கறத நம்ம பாக்குறோங்க. சார், இன்னைக்கு நம்ம முதலீட்டாளருக்கு ஏதாவது சிறப்பு செய்தி இருக்குங்களா? இது நேற்று சென்ற வார கடைசியில வெளியான சில அரசினுடைய அறிவிப்புகளை ஒட்டி நடந்த சந்தையில் நிகழ்ந்த மாறுதல்கள். கடந்த ஒரு சில நாட்களாக பேப்பர் ப்ராடக்ட்ஸ், பேப்பர் கம்பெனிஸ் அதனுடைய பங்குகள் அதிகரித்து வருவதற்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வர்ஜின் மல்டி லேயர் பேப்பர் போர்டுன்னு சொல்லுவாங்க, VPPன்னு சொல்றது, அதனுடைய மினிமம் இம்போர்ட் பிரைஸ் அதிகரிச்சிருக்கு அரசு. இந்த விலைக்கு மேலதான் நீங்க இறக்குமதி செய்யணும், அதுக்கு கீழே இறக்குமதி செய்யக்கூடாது அப்படிங்கும் பொழுது அது கிட்டத்தட்ட சார்ட் ஆஃப் ப்ரொடெக்ஷன் மெக்கானிசம் வச்சுக்கோங்க. உள்ளூரில் இருக்கக்கூடிய உள்ளூர் சந்தையில் இந்த காகித ஆலைகளுக்கு இது வந்து கொஞ்சம் சாதகமான ஒரு விஷயம். ஏன்னா அவங்க ஏற்கனவே கடந்த பல மாதங்களாகவே கேட்டுக்கிட்டு இருந்தாங்க, ஆன்டி டம்பிங் டியூட்டி போடணும் அல்லது இந்த மாதிரி நிறைய சீப்பர் இம்போர்ட் இங்க பண்ணது அதை கட் பண்ணணும்னு. அதுல சில நடைமுறை சிக்கல் இருக்கு. அந்த ஆன்டி டம்பிங் டியூட்டி ஓரளவுக்கு மேல போடுறதோ அல்லது அந்த இறக்குமதியை தடை செய்யறதுலயோ நிறைய பிரச்சனை இருக்கு. அதனால அவங்க என்ன பண்ணிட்டாங்க, இந்த விலைக்கு மேல இருந்தா தான் நீங்க வாங்கணும், இதை விட குறைவா இருந்தா உள்ளூர்ல வாங்க. நேச்சுரலி உள்ளூர்ல அதை விட குறைவாக இருக்கும், அந்த மாதிரியான விலை நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறதாக நான் சொல்ல கேள்விப்படுகிறேன். சோ அது ஒரு காரணம்ங்கிறதுனாலதான் கடந்த ஓரிரு நாட்களாக இந்த காகித பங்குகளுடைய விலை அதிகரித்தது. பட் நம்ம அல்டிமேட்டா திரும்பவும் சொல்றேன், இந்த ஒரு ரெகுலேட்டரி இதுங்கிறது டெம்பரரி ரிலீஃப் தான். தன்னுடைய சொந்த காலில் எந்த துறை நிற்கிறதோ அதுதான் நீண்ட கால அடிப்படையில சாதகமா இருக்குமே தவிர இது தற்காலிகமாக அந்த ஒரு பிரச்சனையை இப்போதைக்கு தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் நம்ம அதை பார்க்கணும். ஃபைன் சார், தேங்க்யூ சார், ரொம்ப நன்றி சார். நன்றி. சென்னை சிட்டிக்குள் ஒரு லக்ஸுரி ஹோம். உங்களின் கனவு இல்லம் எதுவாக இருந்தாலும் அதை நாங்கள் நிச்சயம் நிறைவேற்றுவோம். டிராவென்ச்சர் ஹோம்ஸ் வழங்கும் பல அற்புதமான ப்ராஜெக்ட்கள் நீங்கள் விரும்பும் வகையில் ஆச்சரியப்படுத்தும் இடத்தில். மேலும் நானே விகடன் யூடியூப் சேனல்ல வரப்போற பிசினஸ் மற்றும் பினான்ஸ் சம்பந்தமான வீடியோக்களை உடனே பார்க்க இந்த வீடியோ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அண்ட் மறக்காம அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க.